Hey dudes, welcome back to the channel Meesakar Dude. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இட்ஸ் அ நியூலி லான்ச்டு ப்ராடக்ட் ஹோண்டா அமேஸ் 3rd gen. ஸோ டூட்ஸ், இப்போ நம்ம நியூலி லான்ச்டு ப்ராடக்டான ஹோண்டா அமேஸ் முன்னாடி தான் நிற்கிறோம். எனக்கு வந்து இது ஒரு பாக்ஸி ஷேப். உங்களுக்கு தெரியும், ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா 2nd gen அமேஸ்லேருந்து ஒரு பாக்ஸி ஷெல் டைப்பை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2nd ஜெனரேஷன் அமேஸாக இருக்கட்டும், அப்புறம் எஸ்யூவியில் வந்த எலிவேட்டாக இருக்கட்டும், 3rd ஜென்னில் வந்திருக்க அமேஸாக இருக்கட்டும், எல்லாமே பாக்ஸி டைப் ஷெல்லை தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3rd ஜெனரேஷன் அமேஸ் வந்து எக்ஸலண்ட்டான லுக் கொடுக்குது. உங்களுக்கு தெரியும், மஸ்குலர் பானட் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஃபிசாய்டல் ஷேப்டு ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃப்ரண்ட் கிரில்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட குரோம் ஃபினிஷ் லோகோ வந்து எக்ஸலண்ட்டாக மவுண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழே வரும்போது ஒரு ஏர் டேம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக சொல்லணும், பிகாஸ் எல்இடி ப்ரொஜெக்டர்னு வரும்போது நமக்கு ஃப்ளோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் கொடுத்துருக்க ஃபாக் லேம்பும் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் விஷன் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்தரிக்ஸ் தான் வருது. ஸோ இப்போ அமேஸோட சைடு போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் ஷேப் ஒன்று ஹெட்லாம்ப்ல இருந்து டெயில் லேம்ப் வரைக்கும் போகிறத உங்களால் பார்க்க முடியும். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் அமேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் வீல் இருக்குது. வி வேரியன்ட், விஎக்ஸ் வேரியன்ட் அண்ட் ஜெட்எக்ஸ் வேரியன்ட். வி வேரியண்ட்டில் வந்து 14 இன்ச் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. விஎக்ஸ் வேரியண்ட்டில் 15 இன்ச் அலாய் வீல்ஸ் வரும். அண்ட் ஜெட்எக்ஸ் வேரியண்ட்டில் 15 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வரும். அண்ட் தென் ஓஆர்விஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அமேஸில் ஆல்ரெடி ஹோண்டாவில் சிட்டியில் கொடுத்துருக்க அதே ஃபீச்சர் வந்து இப்போது நமக்கு அமேஸில் டாப் எண்டில் வந்திருக்கு, விச் இஸ் ஜெட்எக்ஸ் வேரியண்ட்டில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேன் வாட்ச் கேமரா. ஸோ இந்த லேன் வாட்ச் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா வெறும் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வரும், ரைட் சைடில் வராது. எதுக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு லேன் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 360 டிகிரி கேமராவில் வராது, வெறும் லேன் அசிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன் மட்டும்தான் வரும். டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அமேஸோட அந்த பாடி ஃபினிஷை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டோர் பேனல்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷ் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமேஸில் இந்த போர்ஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா காரோட ஃபுல் லென்த். இது வந்து 3995 mm, sub 4 மீட்டரில் வரக்கூடிய ஒரு காம்பாக்ட் சிடான் மாடல் இது. இப்போ இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட வீல் பேஸ் 2470 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 172 mm கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 2 mm ஹையர் தேன் லாஸ்ட் 2nd gen அமேஸ் 3rd ஜென்ரேஷனோட ரியர் போர்ஷனுக்கு வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹோண்டா சிட்டியோட அதே ரியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட் மட்டும் பல்பில் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் க்ரோம் ஃபினிஷில் அமேஸ் பேட்ஜிங் அண்ட் இவங்களோட யூஷுவல் அண்ட் ரெகுலர் இன்ஜின் ஐவி டெக்குனுடைய பேட்ஜிங் வந்து க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பூட் ஓப்பனிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ரியர் டாப் மோஸ்ட்ல ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரியர் சீட்டிங் பொசிஷனை பார்த்துடலாம். ரியர் பொசிஷனில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூம். முக்கியமாக ஹெட்ரூம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. உள்ளே வர்றப்பையும் எக்ஸிட் ஆகுறப்பையும் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரியல. அண்ட் உள்ள ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தை சப்போர்ட், உண்மையாக தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கு ஒரு ஆவரேஜான தை சப்போர்ட் தான் இது. பட் சிட்டி டிரைவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எனக்கு இந்த ரியர் போர்ஷனில் ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட் அமேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏசி வென்ட்ஸ் இருக்கும், ரியரில் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. இந்த தடவை ரியர் வென்ட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல மூவாக எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரியர் வென்ட்ஸ் கொடுத்துருக்குறது. டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலுமே ஆம்ரேஸில் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் 2 வச்சுக்கலாம், இல்லை 2 கப்ஸ்
வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ரியர் சீட்டில் பெஸ்ட்டான விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் ரெஸ்ட் 3 பர்சன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளோட வரும். சென்டரில் வர்றது பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃபிக்ஸ்டு நெக் ரெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சைல்டு யாராவது உட்காந்தாங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. லாங் டிரைவில் பார்த்தீங்கன்னா பாடி பெயின் இல்லாமல், நெக் பெயின் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். ஆல்சோ 3 பர்சன்ஸுக்குமே இண்டிவிஜுவல் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சென்டர் பர்சனில் உட்காரவங்களுக்கு ஹிப்பில் மாட்டுற சீட் பெல்ட் மட்டும் தான் இருக்கும். 3 பாயிண்ட் இஎல்ஆர் சீட் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 3 பர்சனுக்குமே கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. லாங் ட்ராவலுக்கும் சரி, சிட்டி ட்ராவலுக்கும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் உட்காந்துருக்கோம். ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் டிரைவர் சீட் அண்ட் கோ பேசஞ்சர் சீட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லம்பார் சப்போர்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. லம்பார் சப்போர்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பின்னாடியும் அது இருந்ததை நான் லைட்டாக ஃபீல் பண்ணேன். அந்தளவுக்கு லம்பார் சப்போர்ட் அதில் கிடையாது. இதில் லம்பார் சப்போர்ட் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரூம் எக்ஸலண்ட், லெக் ரூம் எக்ஸலண்ட். ஃப்ரண்ட் போர்ஷனில் லெக் ரூம் சொல்லதுன்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் அமேஸில் லான்ச் பண்ணலை. அண்ட் ஃப்ரண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிவேட்டட் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்பில் ஜிபிஎஸ் அண்ட் இன்பில் நேவிகேஷனோட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிஸ்பிளே. இது வந்து ஏசிக்கான ஒரு டிஸ்பிளே, குட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே பட்டன்ஸ் தான், டச் ஸ்க்ரீன்ஸ் எங்கேயுமே கிடையாது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமை தவிர மற்ற கன்சோலில் வந்து எதுவுமே டச் ஸ்க்ரீன் கிடையாது. எல்லாமே பட்டன் கண்ட்ரோல்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பவர் சாக்கெட், 12 வோல்ட் பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் 2 யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வயர்லெஸ் சார்ஜிங் மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் அந்த பேடில் வச்சுட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அமேஸோட டிரைவர் சீட்டில் இருக்கோம். இந்த டிரைவர் சீட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு பானட் கார்னர் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட்லேருந்து உட்காந்து பார்க்கும்போது சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பவர்டு சீட்ஸ் கிடையாது, எல்லாமே மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் கிளஸ்டரை வந்து நம்ம டிஜிட்டலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, மேனுவலில் கிடையாது. ஸ்டேரிங்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் க்ரூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்பீட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரொவிஷன் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டேரிங்கில் கொடுக்காம செப்பரேட்டாக இன்னொரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்மோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டச்சில் பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டுவெல் டோனில் கொடுத்துருக்காங்க, பேஜ் ப்ளஸ் பிளாக் டோனில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து அலுமினியம் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அட்மைரிங்காக இருக்குது. அண்ட் ஐஆர்விஎம் வந்து மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்துருந்தா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் வென் கம்ஸ் டு சீட், ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெதர் சீட்டோ இல்லை லெதரேட் சீட்டோ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஃபேப்ரிக் வந்து குஷன் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஈவன் தென் நமக்கு லெதரில் கொடுத்துருந்தா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். பேஜ் கலரில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் லுக் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த 3rd ஜென்ரேஷன் அமேஸோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 3 வேரியன்ட்ஸ்லையுமே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் லைக் ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமேஸ் 3rd ஜெனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ADAS லெவல் 2ல் கொடுத்துருக்காங்க. ADASோட அந்த ஃபோட்டோமெட்ரிக் சென்சர் கேமரா வந்து இங்கே ஐஆர்விஎம்க்கு பேக் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வர்ற சப்காம்பேக்ட் செடானில் ADAS லெவல் 2 கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சேஃப்டி எலிவேஷனாக நான் பார்க்குறேன். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் டச் இன்ஃபோடைன்மெண்ட் கம்ஸ் வித் 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ். ஸோ ஆடியோ குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பூட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 416 லிட்டர்ஸ், 416 லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சப்காம்பேக்ட் செடான் மாடலுக்கு வந்து 416 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறது வந்து எக்ஸலண்ட்டான விஷயம் தான். பட் இதில் நான் மைனஸாக பார்க்குறது என்ன அப்படின்னா உள்ள ஒரு பூட் லைட் கொடுத்துருக்கலாம். ஒரு பூட் லைட் இல்லாத பூட் ஸ்பேஸ் ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் லைட் இருந்ததுன்னா கொஞ்சம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. பழைய அமேஸை விட இது வந்து பழைய அமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 420 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூ அமேஸில் 416 வித் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தும் பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 420 லிட்டர்ஸ்க்கும் 416 லிட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஃபோக்ஸ் இன்ஜின் போர்ஷனுக்கு வந்துருக்கோம்.
பானட்டை தூக்கும் போதே வந்து அந்த ஷெல்லோட வெயிட் வந்து நல்லாவே தெரியுது. நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. உள்ள நாய்ஸுக்கான எந்த இன்சுலேஷனுமே இல்லை. அது இல்லாதப்பவே நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட ரெகுலர் இன்ஜின் ஐவி டெக் 1200 சிசியில் வரக்கூடிய 4 சிலிண்டர் இன்ஜின் இது. பவர் பார்த்தீங்க அப்படின்னா 66 PS பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 110 Nm டார்க் ப்ரொவைட் பண்ணுற இன்ஜின் இது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒன்லி கம்ஸ் வித் பெட்ரோல், மேனுவல் 5 ஸ்பீட் அண்ட் ஆட்டோமேட்டிக் சிவிடி. சிவிடி வந்து ஹோண்டாவோட யூஷுவல் ஆட்டோமேட்டிக் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபோக்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது 3rd ஜென்ரேஷன் அமேஸோட வாக் அரவுண்ட் பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபீச்சர்ஸை வந்து ஒரு சின்ன ஓவர் வியூ மாதிரி காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3rd ஜென்ரேஷன் அமேஸோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ தான். ஸோ கீப் வாட்சிங் ஃபோக்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வலசரவாக்கம் போரூர் ஹைவேல இருக்கிற மான்சரோவர் ஹோண்டா கார்ஸ். இவங்க தான் நமக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் ஓவர் வியூ எல்லாத்துக்குமே இவங்க தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து நேரில் பார்க்கலாம். சேல்ஸ் பர்சனோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம் வித் ஹோண்டா அமேஸ் 3rd Gen. Bye.